ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார் சொல்லிட்டோம். சார் வெங்கடேஷ் சார், நான் நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததில்ல முன்னாடி. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன், மாறிட்டேன். அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட, திரைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அவர் ராஜமுருகன் அவர்களை வந்து குக்குனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து வட்டி முதலும், ஜிப்சி போன்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான், தொடர்களை. ஒரு ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, அதே நேரத்தில் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நல்ல அறிவு இருக்கிற, இடதுசாரி சிந்தனை உள்ள ஒருவர் சினிமா துறைக்கு வரும்பொழுது, அதுவும் டைரக்டராக, ரைட்டர் கம் டைரக்டராக வரும்பொழுது அவருடைய ஆதங்கமும் அக்கறையும் சமூகத்தின் மேலே எப்படி இருக்குமோ அதே வகையில் தான் அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பார்ட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சசி சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சைத்ரா, அவங்கள விட்டுறாதீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை அவங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவின் நாயகனான ஷான் ரோல்டன் அவர்கள் வந்து நிறையா பேசணும். நாங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தபோது தான் நிறையா பேசினோம். அதனால் இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாருடைய பேச்சுக்கள்லேயும் தெரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து அதனுடைய சுகதுக்கங்கள் அனுபவித்து அதுலேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை எடுத்து அதில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு தனி நிகர் ஒரு அடையாளமாக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அதோடு கூடிய ஒரு அக்கறையுமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல சினிமாவை, மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறதுக்கும் அதுக்கு உறுதுணை ஆகிறதுக்கும் உதவுது. ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா பிக்சர்ஸினுடைய ப்ரொடியூசர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து கதைகளை கேட்டுட்டு இதில் என்ன கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் ஒரு படத்தை, மக்களுக்கான ஒரு படத்தை, அதுவும் ராஜமுருகன் போன்ற அவருடைய எழுத்துக்களோடு கூடி வர்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிக சிறப்பான விஷயம். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வெளியே வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஷோகேஸில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. தங்க ஆபரணங்கள் மட்டும் இல்லை, வைர ஆபரணங்கள் மட்டும் இல்லை, இரும்பில் செஞ்ச ஒரு கலைப்பொருளுக்கும் ஷோகேஸில் இடம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய ஷோகேஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஷான் ரோல்டோட மியூசிக் கேட்கவே வேணாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம். என்னுடைய 3 படங்கள், நான் நடித்த 3 படங்களில் இருந்திருக்கேன். அவருடைய மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜோக்கர், பாட்டில் ராதா, அப்புறம் இப்போ மயிலாடு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது February 13. ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் இதை பற்றி நிறையா எழுதி இதை வந்து மக்கள் மத்தியில் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. யாராவது நம்மளை அறிமுகப்படுத்துனாலே பயமாக இருக்குது. ஒரு பொறுப்பு துறப்பு, யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசுறது நோக்கம் இல்லை. புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்லை. மயிலாட் பார்த்துட்டேன். வாழ்த்து ராஜமுருகன், உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது என்ன சொல்கிறது, ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சசி சார் நேற்று அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு
நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்னைக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம். அதை வந்து சரியாக செய்கிறதும் அதை அது தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாமல் செய்யக்கூடிய படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி. பத்திரிகையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலையும் சரி என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி. அந்த மாதிரியான விஷயம்தான். ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா கூட என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. அவருக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒருத்தர் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை கூட அவருக்கு ஸோ ஒரு படைப்புல வந்து அப்படியே இது எதிரொலிக்கும். எந்த இடத்துலையுமே இது மிஸ் ஆகாது. எளிய மனிதர்களை குறித்து எப்பொழுதும் யோசிக்கிற, ரொம்ப தேவை உள்ளவர்களை நோக்கி எப்போதும் கரணிட்டுக்கிற, தன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் அதற்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளன் ராஜமுருகன். ஸோ அந்த சிந்தனைக்கு வந்து துணை நிற்கிறது, அந்த சிந்தனை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மாறுறதுக்கு இது பண்ணக்கூடிய சசி சாருக்கு வந்து நான் ஏன் நன்றின்னு சொல்கிறேன்னா, அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ இந்த சூழலில் ஒரு ஹீரோ முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் அப்படி கதாபாத்திரத்தை எழுதுறதுக்கே 100 தடவை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு அயோத்தி அப்படி தான் இன்னைக்கு மனசில் நிற்குது. எந்த காலகட்டத்தில் அந்த படமும் அந்த கேரக்டரும் வருதுன்னு முக்கியம். நந்தன் எந்த காலத்தில் எந்த காலகட்டத்தில் அது வருதுன்னு முக்கியம். நான் அப்படி தான் வந்து மயிலாடியும் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு எந்த பிம்பத்துக்குள்ளேயும் தன்னை ஒழிச்சிக்காம கதைக்கு முழுசாக ஒப்படைச்சு இப்படி வர்றதுன்றது எங்களை மாதிரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆபத் பாண்டவனுடைய இடம் தான் அது. ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே நான் வந்து அதை நன்றியாக தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டரில் இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும், அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமொழிகிறேன். சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை. ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாகவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. வெர்சடைல்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குரு சோமசுந்தரன் சார். அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒன்றா தரக்கூடிய, அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர். ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த இதுக்குள்ளே ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்த வெர்சடைல் வந்து நம்ம ஷான் ரோல்டன். என்னன்னு எடுத்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்திங்கன்னா மைலாட். ரெண்டு வேற வேற ஜானர். ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ வித் லவ்லையும் நீங்கள் வந்து அந்த படத்துக்கும் அந்த ஜானருக்கும் என்ன தேவையோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக தருவாப்புல. அதே தான் வந்து மைலாட்னுடைய கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. அது வந்து நான் இந்த கதைகளை வந்து எப்படி பார்க்குறேன்னா, இந்த படங்கள் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில், இப்போ சாப்பிட்ற விஷயங்களில் எல்லாம் தப்பாயிடுச்சுன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இங்கே உட்காந்துருக்கிற முதல் வரிசையில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா படைப்பாளிகளுமே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை செய்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியாக செய்யலை, ரொம்ப மெனக்கெட்டு செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோன்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை முதலீடு போட்டு இதை கொண்டு வந்து இதை இது பண்ணுறதுக்கும் வந்து பெரிய நன்றியை சொல்லணும். தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இது கிட்டத்தட்ட நமக்கு நாமே திட்ட மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜமுருகனை பற்றி பேசினாலும் அல்லது ராஜமுருகன் என்னை பற்றி பேசினாலும் அது பெரிய காமெடியாக தான் முடியும். அதனால் இந்த விழாவுக்கு வந்திருந்து
ராஜமுருகனை வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் என்னடா இந்த ஞானவேல் பேசும்பொழுது திடீர்னு நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன ஷாக்குன்னா, ராஜமுருகன் எனக்கு முன்னோடி அப்படின்னாரு. 2 பேரும் ஒன்றா ஊர் பூரா சுற்றிட்டு இருந்த பசங்க திடீர்னு மேடைக்கு வந்தோடனே முன்னோடின்னு சொன்னோடனே நான் பதறி போயிட்டேன். இந்த படம் வந்து எல்லா விதத்திலும் ராஜமுருகனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த விழாவுக்கு நான் வந்தது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்வது தான். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அம்பேத்துக்கு, அதற்கு பிறகு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாலிருந்து இன்று வரைக்கும் அதே நேசத்தோடு, அளவு மாறினா பண்பு மாறிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக, எந்த அளவுக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றிக்கொள்ளாத சசிகுமாருக்கு, அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய இசை ஷானோட பணியாற்றும் போது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டோம். அதனால் இந்த மேடையிலையும் பேசணும், இல்லைன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால ஷானோட இந்த பணியாற்றக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பு, ஜெய்பீமில் எப்படி வந்து மண்ணிலே ஈரம் உண்டோ அதே மாதிரி இதில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை பற்றி ஷான் பேசும்போதோ அல்லது ராஜமுருகன் பேசும்போதோ சொல்லிவிடுவாங்க. எல்லா விதத்திலும் இந்த படம் மிகப்பெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாரும் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த படத்தை நான் பார்க்கல, ஏன்னா இதை எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கதை தெரியுங்கிறதுனால இதாக சிறந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை. அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட தான் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால் கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம். அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க, நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகிற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம், அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னொன்னே சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசை நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்ட்ருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில்லு பார்க்கணுன்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணுன்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த படம் பார்த்தோம், எல்லாம் என் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன்.
ஏதோ தெரியல சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் ஹஸ்பண்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே ஒரு இந்த 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2மே வந்து 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த 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 வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டக்குள்ள ஓட்டி பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை என் ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம் இந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது, எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன். என்கிட்டேருந்து என்னை மீறி என்னோடய நிலத்தை பிடுங்குற, ஏன்னா என்னோடய நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேனோ இல்லையோ, பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போகிற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது நான் என்னோட உதவியாளர்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காத. ஒவ்வொரு ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்திலேருந்து அது காட்டப்பட்ட நேரத்திலிருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன், ஒரு எலியை காப்பாற்றினவன், ஒரு எறும்பை காப்பாற்றினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போசரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள், அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை வந்து இந்த படம் வந்து மயிலாடு செஞ்சுருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோடய முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமாக வந்து சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நான் வந்து சசிகுமார் சாரில் பயப்படுவேன், இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறாலும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தார். நந்தன் ஒரு உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ வந்து மயிலாடுகிற உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லும் போதே, கதை யோசிக்கும் போதே சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்தன்யா, சைத்ரா, கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க,
அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி குரூப் சாங் சொன்ன மாதிரி உங்களை தவற விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில் விழுந்துருக்குல்ல, அது கேட்டே இருப்பாங்க. சாண்டோல்டன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, சாண்டோல்டன் எப்போவுமே வந்து சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அந்த ஒரு ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோல்டன் தோணுவார். அவருக்கு இந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை வந்து என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க, அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் வந்து சார் என்ன படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்க அப்படிம்பார். ஒன்றும் இல்லை தம்பி, சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்குது அப்படி இப்படிம்பார். சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம், எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி வந்திருக்கு ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பார். அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு. அப்புறம் ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில் காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கதையை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன். அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போது, கொலை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகைகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டல அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியுவாங்க. அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துரும். ஆனால் அதுக்குள் அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் ராஜ்மோகனுக்கு எப்போவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முருகன் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் கூட இருக்கிறதுக்கு மில்டன், நான், இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், முருகன்ட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். உண்மையிலே வந்து நன்றி சார். முருகன் வந்து என் கூட வந்து பீமா, பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணார். முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க, ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு, ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். மயிலாடு படத்தை பற்றி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பற்றி பேசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், வட்டியும் முதல்ல தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. நானும் அதை விகடனில் படித்தப்போ
யார் இவர் ரொம்ப அழகாக எழுதுறாரு, இயல்பான நகைச்சுவை, அதில் கொஞ்சம் இலக்கியம், ஜனரஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல. அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது படங்கள்லேயும் அந்த எழுத்துல இருந்த அதே விஷயம் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சுருந்தேன். இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறதுன்னு. நான் சந்திக்கவே இல்லை. அப்புறம் ரீசண்டாக இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டனுடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவருடைய படைப்புகள், படங்கள், அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம், அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இலக்கிய பற்றிய அறிவு. எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவு கிடையாது. லிங்கசாமி தான் எனக்கு சில கவிதைகளெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்புறம் விஜய் மில்டனை சந்திக்கும்போது சில விஷயங்கள் தெரியும். இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு. ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார். அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். இப்போ கூட சொன்னால் சிரிப்பார். இவர் சொன்னார் இல்லையா, உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் பேனர் வச்சுருக்காங்கன்னு, அது ஞானவேல் சார் சொன்னார், நீங்கள் தான் ஆள் வச்சுருப்பீங்க அப்படின்னாரு. அவனே வச்சுருப்பான் ஆள் வச்சு அப்படின்னாரு. இந்த நகைச்சுவை அவர் பயங்கர ரசிப்பார் தான் அப்பயே நான் நினச்சேன். அப்படி அவருக்குள்ள ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை இருந்து அதுதான் அவருடைய கோமாளி படத்தில் வந்து வெளிப்பட்டுச்சு. அந்த படம் பார்த்துட்டு திடீர்னு இந்த படத்துக்கு நீ கூப்பிட்டார். அவர் இந்த படம் போடுறேன் சார் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. எனக்குள்ள ஒரு டவுட்டு தான், நம்மளை எதுக்கு ஒரு இந்த படத்தை கூப்பிட்றாரு, மில்டனை கூப்பிட்டா ஓகே, நம்மளாம் அதுக்குன்னு நினச்சேன். சரி போயிருந்தேன். கரெக்டாக அங்கே ப்ரொடியூசர் எல்லோரும் ரிசீவ் பண்ணார், அம்பேத்குமார் சார். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். அவர் பார்வையிலே தெரிஞ்சு இவனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம், இவனுக்கும் இந்த டீமுக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் படம் பார்த்துட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட படத்தை பற்றின கருத்துக்களை பரிமாறினேன். உண்மையிலே எனக்கு வந்து படம் பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ரசிகன் மனப்பான்மையிலே படம் பார்த்து நான் பழகிட்டேன். எனக்கு வந்து நம்ம ஒரு டைரக்டர், நம்ம படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்க்க தெரியாது. எந்த படம் பார்த்தாலும் அப்படியே ஒரு ரசிகன் மனநிலையில் தான் படத்தை பார்ப்பேன். இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ணுதா, படம் போர் அடிக்குதா, ரொம்ப கருத்து சொல்லுதா அப்படின்றத மைண்டில் போயிட்டே இருக்கும். எங்கேயாவது லேக் இருக்குதா, இப்படி தான் ஒரு ஆடியன்ஸாக படம் அப்போ கூட டைரக்டராக பார்க்க மாட்டேன், ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுத்துச்சு. ஆகா, ராஜமுருகன் மீண்டும் அவருடைய ஃபார்மில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. கோமாளியில் ஆரம்பித்து ஈவன் ஜப்பான் கூட நான் சொல்லுவேன், ஜப்பான் ஆகட்டும், இப்போ இந்த படம் எல்லாத்துலேயும் ஜோக்கர் தான் கோமாளின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஜோக்கரில் ஆரம்பித்து குக்கு, அதுக்கப்புறம் இந்த படம் வரைக்கும் அவரது கேரக்டர் எல்லாமே அவருடைய கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கா ஆளாயிடுவீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்டோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலைன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாறி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம்,
சார் வெங்கடேஷ் சார், நான் நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததில்ல முன்னாடி. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களை கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலும் பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்னுவாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில. நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துருக்கும், பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேறு ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் குக்குன்னு பேர் வச்சாப்புல. 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங், ராசாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம், இல்லைன்னா வேறு ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்களில் நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. விழாவின் நாயகன் சாம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம், அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குனா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.
வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆந்தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில் பார்த்துக்கிறேன், இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிட்டபோது போக முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துடலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னையை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது, 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வம்பு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீ மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப கிருப்பை எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அதில் கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸு, அதனால் முயற்சி பண்ணுறேன். நல்லா இல்லை இருக்காதுன்னு நிறுத்திடுறேன், இல்லை நீங்கள் கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு. மயிலாட் படம் வந்து என்னோடய கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஜோக்கர் படம் வந்து முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம குக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது படம். என்னை மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சும்மா வாங்கலை அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு, கொஞ்சம் பேசுகிற தட்டே அப்படின்னா. அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம், கொஞ்ச நேரம் பேசினோம். வழக்கமாக ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிருப்போம். நானும் பிரதீப்பும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷ் எங்கே காணாமல் போயிட்டான். அந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தார். பிரதீப் வீட்டில் தான், நானும் பிரதீப்பும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்தார், மீட் பண்ணுமா அப்படின்னு அதே மாதிரி வந்தார். திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பிரதீப் பேசுகிறான், அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரியுது, தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் சொல்ல விடாமல் ரொம்ப அவரை என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும்போது இந்த பாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினார் இப்படி தயங்கிட்டு, சந்தோஷ் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கடைசியா. சார் இதை முதலே கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும்போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு சமநிலையில் அவர் கூட பழகிறவங்களை அவர் வச்சுப்பாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்தபோது சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்கு தான் அவருடைய விஷயமா நான் பார்த்த படைப்பாக ஒன்று பார்த்த படம். அதுக்கப்புறம் ஒரு ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சுது. அவரை பற்றி பேசும்போது மற்றவங்க அவர்கிட்ட பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுது. ஆனால் அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு. அந்த படத்தில் ஜாஸ்மின் ஒரு பாட்டு, அந்த படத்தை நாங்கள் பாட்டெலாம் எப்படி பண்ணோன்னு சொன்னால் பயங்கர காமெடியாக இருக்கும். ப்ரொடியூசர் பதறியிருப்பார். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. ட்ரீம் வாரியர் நம்ம எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் தான். அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி. இன்னும் இப்போ 2ஆக பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட அந்த டேரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தால் அது எனக்கு புரியுது, அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து பொதுவாக என்னென்னா இந்த சோஷியலாக கான்ஷியஸான படம் அப்படின்னாலே இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்குது அப்படின்றதான் இப்போ பரவாயில்ல அந்த கருத்தாக இருக்குது. ஒரு சோஷியலி கான்ஷியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் Feb 13th பாருங்கள். இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல, உங்கள் சப்போர்ட் தேவை இந்த படத்துக்குன்னு சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன். வணக்கம்.
மன்னிக்கணும், எனக்கு இன்டர்வியூலே பாட முடியல, ஜலதோஷமாக இருக்குது. இன்னொரு மேடையில் கண்டிப்பாக பாடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குனர்கள் எல்லாம் வந்தது ராஜமுருகனுக்காக தான். இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை லார்ட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மை லார்ட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மை லார்ட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மை லார்ட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாடு. மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலான வந்ததுக்கு ரொம்ப நன்றினே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலானனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தவொடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. முதல் டேக் ஓகே, எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணும்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது 1 நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் நினச்சிக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசமுக்கு அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டரை பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பு வந்து சொன்னபோது, சார் ராஜ்முருகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும்.
அதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இந்த மாதிரி ராஜ்குமார் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குனர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். அப்புறம் சைத்ரா பயங்கர ஆர்டிஸ்ட். நீங்கள் பாடினதை பார்த்து பயந்துறேன். ஏற்கனவே சிங்கர் வேறு. நானே அப்படி தான் மறந்தேன். ஒரு எங்கள் படத்தில் நாட்டுப்புற பாட்டு ஒருத்தவங்க பாடினாங்க. பாடிட்டு இருக்கும்போது நான் பாடுறேன் பாரு, நீ இருமா, நீ ஏன் பாடுற, லேட்டாக பாடு, நீ இரு, அவங்க தான் பாடுறாங்க, நல்லா பாட முடியல, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு, சரி பாடு அப்படின்னு. அது ஒரு பாட்டு அவங்க கன்னடத்தில் ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுச்சு. ஏதோ மீத்தேன்னு ஒன்று பாடுச்சு. மிரண்டோம். என்ன என்ன நல்லா பாடுது நல்லா பாடுது. அப்புறம் தான் சொல்லிச்சு ஒரு 3 படங்கள் கன்னடத்தில் சிங்கர் சகலகலா வள்ளி. நடிப்பு மட்டும் இல்லை, அவங்க டான்ஸு, பாட்டு, ஃபோட்டோகிராஃப் வேறு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா டோபி பார்த்துட்டு நானும் ஒரு ரசிகன். அது நடித்தது ரொம்ப அதுவும் அந்த காதல் காட்சிகள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்போ லிங்குசாமி சார் சொன்னார். பிரமாதம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது நல்லா வர்றதுக்கு நீங்களும் பண்ண ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி கெமி. நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும், இந்த பணியாற்றின எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷான் ரோல்டன், யுகபாரதி சார், இவங்க 3 பேரும் டைரக்டரும் பண்ணும்போது 3 பேர் காம்பினேஷன் எப்போதுமே தப்பாக. நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா? இல்லை, அவர் தான் அப்படி கேட்குறாரு, அதனால் நான் போடுறேன்னு சொல்கிறாரு. ஷான், நம்ம நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இதாக போய்கிட்டே இருக்கோம். போனது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போனோம். அடுத்து இந்த இதில் எல்லா இன்டர்வியூவும் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிறப்பாக இது பண்ணுறது. அப்புறம் எடிட்டர் அவருக்கு இது. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ராஜமுருகன், கடைசியாக எங்கள் டைரக்டரு ராஜமுருகன் சொல்லும்போது எல்லாருமே சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வருஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சி ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க. அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே, அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. உடனே என்னடா சைக்கோன்றாரு. முதல் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2வது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3வது நாளும் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் டக் கதவை தட்டும். என்னோட ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்தும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். ஏங்க சோமு, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக சேர்ந்ததான் இல்லை கேட்பார். அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணது தான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கு உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவை திருத்துறதுக்கு இவர் பாடுபடுறாருன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசரை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும்.
இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது வந்து ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ வந்து என்னோடய ரெகுலர் ஒர்க்கு என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக வந்து ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ வந்து சிடி தான், சிடி பிளேயர். ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி வந்து அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் வந்து ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் வந்து என்னடா டெய்லி வந்து இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு வந்து முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் வந்து அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் வந்து எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வந்து வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட வந்து இந்த 52 சிடி பிதாமகன் சிடியை வந்து என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அமைதியாக. ஸோ அப்படி வந்து எதையுமே தன் பற்றிய தன் படைப்பு பற்றின இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துடைய ஒரு துளி கூட அறியாதவராக அவர் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். என்னை போன்ற நிறைய பேருக்கு ஆத்மார்த்தமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பாலா சார் இங்கே வந்ததுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே வந்தது இவ்வளோ தூரம் இருந்தது, இன்றைக்கி அவர் பேசினது. ஏன்னா பாலா சார் வந்து இவ்வளோ நகைச்சுவாக பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அவரோட பர்சனலாக பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசும்போது, பட் ஒரு பொது இடத்துல இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவர் பேசினது தான் இந்த விழாவுடைய முதல் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. போட்டியில் நான் ஜெயிச்சிட்டேன் சசி சார். ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி மாரி வந்து மாரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து கண்ணன் சார் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ ராம்கிட்ட மாரி அசிஸ்டண்ட்டு, டேய் ஒரு பையனை பார்த்தேன்டா ராமுடைய அசிஸ்டண்ட்டு, அவன் ஒரு விஷயம் சொன்னான் பயங்கரமாக இருந்ததுடா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதை பற்றி கேட்கும்போது அப்போது மாரிக்கிட்ட நீ பண்ணுறது இல்லையா அது அப்படின்னோடனே, இல்லை இப்போ பண்ணுறதில்ல, இன்டர்வலில் இடி விழுந்தா செகண்ட் ஆஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொன்னாட்டா அந்த பையன். போகிற போக்கில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படி ஒரு டைலாக்காக சொல்லிட்டான் அப்படின்னு தான் மாரி எனக்கு கண்ணன் சார் அறிமுகப்படுத்தினார். அப்படி நான் பார்த்த மாரி, அதன் பிறகு நான் வட்டி முதல் எழுதின பிறகு மறக்கவே நினைக்கிறேன் எழுதின மாரியை பற்றி எனக்கு மதிப்பீடு இருந்ததுங்கிறது கம்மி தான். பரியேறும் பெருமாள் படத்தை 4 ஃப்ரேம்ஸில் நானும் ஹெச் வினோத்தும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஹெச் வினோத் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். சார் என்ன சார் இது, என்ன எடுக்கிறாங்க பசங்க,
என்ன எடுத்துட்டான், என்ன படம் சார் இது, எப்படி எடுத்திருக்கான் சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஹெச் வினோத். எனக்கு அதை விட பல மடங்கு வெக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு ஒரு பெரிய அதிர்வை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்கின மாரி வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அதிர்வு குறையாமல் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் அடுத்த உச்சத்திற்கு செல்லக்கூடிய மாரி வந்து எனக்கும் ஒரு வழிகாட்டி தான். ஏன்னா ஒரு எளிய மனிதர்களின் கதைகளை பேசும்போது அதை வெற்றியாக மாற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கான கதவுகளை திறந்து வைக்கும். அதுதான் நிறைய பிரச்சனை. என்னை மாதிரியானவங்களுக்குலாம் அது ரொம்ப பிரச்சனை. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்குள்ளேயே ஒரு சென்சாரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கும்போது மாரி என் வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்குது. மாரி வந்து இங்கே பேசின ஆத்மார்த்தமான வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை எனக்கே ஏற்படுத்துது. தேங்க்யூ வெரி மச் மாதிரி என்னுடைய குருநாதர் லிங்குசாமி சார், அவர் என்னை வந்து சினிமாவில் என்னை போன்ற ஒரு மனிதனை சினிமாவில் கரம் பிடித்து அழைத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு நிறைய பயம் இருந்தது, அதே மாதிரி நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, நிறைய அலட்சியங்கள் இருந்தது. அதையெல்லாம் உடைச்சி என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததில் லிங்குசாமியின் சார் பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய அலுவலகம் எனக்கான ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. அவர் இன்றைக்கு வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். தேங்க்யூ லிங்குசாமி சார். அதே மாதிரி பிரேம்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், நானும் அவரும் சந்தித்ததே இல்லை, இப்போ தான் ஃபோனில் பேசுகிறோம். அவருடைய படங்கள் வந்து எகெயின் இந்த மாதிரி ஒரு படம், அதுவும் மெய்யழகன் மாதிரி படத்தையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவ்வளவு பேரை ரசிக்க வைக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா, அமேசிங். உண்மையிலேயே அது வந்து ஒரு சினிமாவில் வந்து அது பெரிய விஷயம். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி, ஏன்னா அதெல்லாம் நாவலில் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிற சூழலை உடைத்து சினிமாவில் அதை வெற்றியாக மாற்றினதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப விரும்பினது அதுக்காக தான், இந்த 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 விஷயத்தை உருவாக்குனதுக்காக தான். தேங்க்யூ வெரி மச். ஞானவேலு என்னோடய மச்சான், அவன் வந்து என்னை பற்றி தொடர்ந்து அவதூறுகளை அவன் பரப்புவதும் அவனை பற்றி தொடர்ந்து நான் அவதூறுகளை பரப்புவதுமாக எங்களுடைய வாழ்க்கை வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் தொடங்கின வாழ்க்கை. எனக்கு வந்து டெய்லி ஒரு தாய்மொழி மாதிரி அந்த விக்டோரியா ஹாஸ்டலை விட்டு கொடுத்த நண்பன் அவன். வந்து நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு காந்தி கணக்கு கிடையாது, அது ஒன்றிய அரசின் கடன். அப்படி ஒன்று தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் மச்சான் போணுச்சு. ஸோ அப்படி ஞானவேல் வந்து இங்கே வர்றதுங்கிறது ஒரு நண்பனாக, அவன் அதே மாதிரி ஒரு கலைஞனாகவும் ஜெய்பி மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்திய சினிமாவிற்கு அளித்த மிக முக்கியமான ஒரு கலைஞனாக என் நண்பன் இருப்பதில் எனக்கு பெருமை. அவன் இங்கே வந்தது வந்து இன்னும் எனக்கான பெருமை. அதே மாதிரி மில்டன் சாரு மிகவும் கவித்துவமான ஒரு மனிதர், அபாரமான ஒரு மனிதர். அவர் வந்து கொலுசுகள் பேசக்கூடும் மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வெங்கடேஷ் சார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் கமர்ஷியலாக எப்படி சார் ஒரு கதையை நரேட் பண்ணுறதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நல்ல நண்பராக இன்றைக்கு எனக்கு கிடச்சிருக்கிற வெங்கடேஷ் சார். ரவிக்குமார், அவரும் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர். அவர் உள்ளிட்ட இங்கே வந்த அத்தனை பேருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த படமே நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் தான். இந்த படம் எல்லோருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஒரு அடிப்படையான நோக்கம். இந்த படம் ராஜமுருகன் என்ற மனிதன் மீது அம்பேத்குமார் என்ற மனிதன் வைத்த நம்பிக்கை தான் மயிலாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் உருவான படம் தான் இந்த படம். அம்பேத் என்ற ஒரு மனிதன் இல்லை என்றால் இந்த படம் உருவாயிருக்காது. ஸோ நான் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ என்னை அழைத்து வாழ்க்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் சார், ஒரு நாள் கூட உட்காந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்த நாளே படம் பண்ணுறதற்கான ஒரு அலுவலகத்தை எனக்கு தந்த அம்பேத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.
இல்லை நீங்கள்